அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ணா ஒரு 30-31 இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்றோம். 30-31 சரியா தெரியலீங்களா, 30 or 31. பட் அது ஒரு பேச்சு அமையாது. காரணம், மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க. ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு 3 ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க. ஸோ வாக்கு செலுத்திய பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும், அவங்க சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி. ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டணியும் பார்த்து தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. அதனால் இன்னைக்கு சேர்ந்திருந்தால் 30-31 ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக சேரவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் மக்கள் மன்றத்தில் இருந்துச்சு. மக்கள் அதெல்லாம் பார்த்து தான் இண்டிவிஜுவலா ஓட்டு போட்டாங்க. ஆனா நான் இப்போ ஓவர் கான்பிடென்ட் 2026 ஆட்சியை பிடிக்க போறேன். இல்ல இப்போ ஓவர் கான்பிடென்ட். ஆனா இன்னைக்கு ஓவர் கான்பிடென்ட். ஆனா கை தர இன்னைக்கு ஓவர் கான்பிடென்ட் தான். இலக்கு 2026 பாரதிய ஜனதா கட்சி இங்க ஆட்சியை பிடிக்கும். அதான் இலக்கு. கை தர அப்படித்தான் ஒரு தலைவர் இருக்க, அப்படித்தான் இலக்கு வைத்து பணி செய்ய முடியும், அப்படித்தான் இலக்கு வைத்து வேகப்படுத்த முடியும். ஒருவேளை 2026 இன்னைக்கு 11% தான் இருக்கிறீங்க. 2026 ஆட்சியை பிடிக்கணும்னா 35% வேணும். எப்படி பிடிப்பீங்க? நீங்க கேட்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு இல்லையா, நான் சொல்லிங்கன்னா. ஆனா எங்களுடைய இலக்கு அது உங்களுக்கு ஓவர் கான்பிடென்ட்டா தெரிஞ்சதுன்னா உங்களுடைய சொந்த கருத்தாகத்தான் பாக்குறாங்கன்னா. திராவிட கட்சின்னு சொன்னா, திராவிட கட்சின்னு சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலாம். மதுரை கீழே அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க பாருங்க. இன்னைக்கும் தென் மாநிலத்தில் முதல் இலக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கே செல்ல வேண்டுமோ, தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கே செல்ல வேண்டுமோ அங்க ரீச் ஆயிருக்கு. என்னை குறிப்பாக அதிமுகவுடைய வாக்கு வங்கி நீங்க கன்னியாகுமரியில பாருங்க. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு திருநெல்வேலிக்கு வாங்க, எல்லா இடத்துலையும் பாருங்க. எந்த கட்சி குறை சொல்ல விரும்பலாம். தமிழகத்தை பொறுத்தவரை 3 முனை போட்டி 2 முனை போட்டியா மாறணும். 2 முனை போட்டியாக மாறும் பொழுது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு தென் மாவட்டத்தில் சாத்தியம். இன்னைக்கு அது நடந்திருக்கு. கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. தென் மாவட்டத்தில் நேர்மையான அரசியலை பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்துட்டு போயிருக்கு. நயினார் அண்ணன் தோக்கடிக்கணும் 2 அமைச்சர் போய் நைட் உட்கார்ந்து யாரும் பணம் கொடுக்கல பாரதிய ஜனதா கட்சியில் அந்த மாதிரி. அதனால் வருகின்ற காலத்தில் நிச்சயமா மக்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. நாங்க செல்லக்கூடிய பாதையில ஒழுக்கமா இதே மாதிரி அரசியலை செய்து கொண்டு செல்லணும் என்பதுதான் மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்திங்க. நேச்சுரலுங்கண்ணா, நேச்சுரல். 2014 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை பாருங்க. இதற்கு முன்பு தமிழகத்தில் பாருங்க. தமிழகத்தில் டெபாசிட்னா 16.6 17% வாக்கு வங்கி வாங்கணும். 50 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகளே இன்னைக்கு தமிழகத்தில் 7 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்களே. ஆட்சியில 5 முறை இருந்தவங்க டெபாசிட் இழந்திருக்காங்களே. முதலமைச்சராக 5 முறை இருந்தவர்கள் தமிழகத்தில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்களே. அது நடந்திருக்கல. அதை நடத்தி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி தானே, தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. அதனால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி ஓவரால் 11.5% இருக்குன்னா சில இடத்துல டெபாசிட் கண்டிப்பா போயிருக்கு. ஆனா டெபாசிட் மினிமமே 16.6%. அது கோயம்புத்தூர் மாதிரி ஒரு கோட்டையில அதிமுக ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. 0.4% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நாங்கள் கவலைப்பட போவது கிடையாது. எங்களுடைய பயணத்தில் இதெல்லாம் ஒரு மைல்கல்லா தான் பார்க்கணும். முதல்ல 17% தாண்டுங்க, அப்புறம் 30% போங்க. அதனால் இதை பார்த்து நாங்கள் எதற்கு வருத்தப்படணும்? இப்போ அண்டர் சேவை பண்ணலனா நான் சொல்ற கட்சி பேர்லாம் நோட் பண்ணிக்கங்க. தமிழகத்தில் இத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட், கொங்கு கட்சி, அதை தாண்டி ஒரு ஊரா போங்கண்ணா. இத்தனை கட்சிகள் சேர்ந்து இந்தியா முழுவதும் இவர்கள் ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற எம்பியை இந்தி கூட்டணி பெறல. எங்க கூட்டணி விடுங்கண்ணா. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய எம்பி 240. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று தடுப்பதற்காக இவ்வளவு பெரிய கூட்டணி அமைச்சாங்க. அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மொத்த எம்பி 231. இந்தி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களை அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. அதான் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய மெசேஜ். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு உலகத்தில் எந்த கட்சியும் தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்கல. ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிச்சு ஐரோப்பிய நாடுகள் போங்க, யாருமே ஆட்சியை தக்க வைக்கல கொரோனாக்கு பிறகு. ஆனா கொரோனாக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்க வைத்திருக்கின்றோம்.
அதுவும் இந்தியாவில் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு 3வது முறையாக மோடி அவர்கள் பிரதமராக வந்திருக்கின்றார்கள் என்பது சாதனை தானுங்கண்ணா. அவங்க அத்தனை கட்சி சேர்ந்து எங்க ஒரு கட்சியினுடைய எம்பி அவங்களால ஓவர்டேக் பண்ண முடியல. இதை நாங்கள் சாதனையாகத்தான் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் லாசஸ் நடந்திருக்கு. யூபியில் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. நிச்சயமா அது காஸ் ஆஃப் கன்சர்ன். அதற்கான காரணத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆராய்வார்கள், சரி செய்வார்கள். ராஜஸ்தான்ல 11 இடத்தை நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். போன முறை 25, இந்த முறை 14. அதற்கான காரணத்தை ஆராய போறோம். மும்பையில் எங்களுடைய வின்னிங் கம்மியா இருக்கு. அதற்கான காரணத்தை ஆராயிரும். மகாராஷ்டிரால 18க்கு வந்திருக்கோம். கூட்டணியாக பாரதிய ஜனதா கட்சி குறைந்திருக்கு. அதற்கான காரணத்தை ஆராயிரும். அதே நேரத்தில் நாங்கள் சந்தோஷப்படுவது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒரிசால ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரிசால 25 ஆண்டுகளாக மாண்புமிகு நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆட்சி. 25 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி பொறுமையாக காத்திருந்து 2004 பாருங்க 0 சீட்டு, 1 சீட்டு, 3 சீட்டு, 8 சீட்டுன்னு வந்து இன்னைக்கு ஒரிசால 18 எம்பிக்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு ஒரிசால ஆட்சி அமைக்கும். இதுதான் இந்த லெசன்ல எலெக்ஷன்ல வந்திருக்கக்கூடிய பெரிய லெசனுங்க. அதனால அது தமிழகத்தில் ஒரு நாள் அது நடக்கும். பொறுமையா இருக்கணும், வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனால் இதையெல்லாம் இவ்வளவு பாசிட்டிவா பார்க்கிறோம். அருணாச்சல பிரதேசம் 3வது முறையாக ஆட்சியை தக்க வச்சிருக்கிறோம். இதையெல்லாம் இந்த தேர்தல் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்கே தவறு நடந்திருக்கோ சரி பண்றோம். மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றிருக்கிறோம். யூபியில் அவ்வளவு கம்மியா இருக்கக்கூடாது, ஆயிருக்கு. அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு தலைவர்கள் சரி செய்வாங்க. மகாராஷ்டிராவில் அவ்வளவு ஆயிருக்கூடாது, நாங்க ஆட்சியில் இருக்கோம், ஆயிருக்கு, அதை சரி பண்றோம். மக்களுடைய தீர்ப்பை காலையில் தேவேந்திர பட்னவிஸ் அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க, தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. அதனால் இவ்வளவு விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடந்திருக்கு. அதனால் அதையும் நம்ம நல்லதா பார்த்துதாங்க ஆகணும். அட்லீஸ்ட் இப்ப சொல்றாங்கல்ல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி அவங்க தானே சொன்னாங்க. இப்ப அந்த புத்தி வந்திருக்குல்ல அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நோட்டா கட்சி கூட்டணிக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி கொடி பிடிக்க கூடாது, கொடி இல்லாம 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரணும், தேர்தல் பிரச்சாரம் நாங்களே பண்ணிக்கிறோம், நீங்க சும்மா இருந்தா போதும், 5 சீட்டு வாங்கிட்டு கூட்டணி, இதெல்லாம் சொன்னது யாருங்கண்ணா? நோட்டாவை தாண்டி வருமா? 3% தாண்டுமா? இன்னைக்கு அதிமுக என்ன சொல்றாங்க? நாங்கள் ஒன்றாக இருந்திருந்தால் ஜெயித்திருப்போம். அது சொல்றதுக்கு இத்தனை வருஷம் ஆச்சாங்கண்ணா? அது சொல்றதுக்கு இத்தனை, இது ஏன் முன்னாடி சொல்லல? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.